ஒரு செய்தி வெளியாகுது, இந்த தடவை அதிமுக கூட கூட்டணி வச்சு 50 தொகுதியில நம்ம நிக்கணும் அப்படின்லாம் பேசப்பட்டதா சொல்றாங்க. இல்ல, நிச்சயமாக 50 தொகுதிகளை கேட்டு பெறுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு, 50 தொகுதி கொடுப்பாரு. இப்ப கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றது வெறுமனே மேடை பேச்சு இல்ல, அங்க உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அவர் பேசுறாரு. இப்ப இந்த 50 சீட்டுங்கிறது எதன் அடிப்படையிலன்னா, எப்படி நிதிஷ்குமாரை தின்று செரித்தார்களோ பீகார்ல, அது மாதிரி இங்க அதிமுகவை தின்று செரிக்கிற வேலையை செய்வதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுகவை கொண்டு வருவது போன்ற ஒரு தோரணையை ஏற்படுத்தி 50 இடங்களை கேட்டுப்பட்டு அதுல ஒரு 40 இடங்கள்ல வெற்றி பெற்று அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துல கோல் வச்சு அதிமுகவை கபலீகரம் செய்யலான்றது அவங்களுடைய திட்டம். அதற்கான செயல் வடிவத்தை தான் தொடக்கத்தில் இருந்து அவர் கொடுக்கிறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே அதிமுக பிஜேபி கூட்டணி அமையும்னு தான் சார் சொன்னாரு அமித்ஷா. அமித்ஷாவினுடைய குரல்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி தான் முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிற வேலையை செஞ்சாரு. இல்ல அப்படின்னாரு. உடனே அண்ணன் தம்பிதுரை மாதிரியான ஆட்கள்லாம் இங்க பேசினாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்ல அதிமுக தலைமையிலான அரசு தான் அமையும், அதிமுக தான் அரசு அமைக்கும், கூட்டணிங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல, கூட்டாட்சி எல்லாம் இங்க இல்ல மாநிலத்துல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வெறும் பேச்சுவார்த்தையாகத்தான் இருந்ததே தவிர மீண்டும் மீண்டும் அமித்ஷா ஏன் சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது துணை முதலமைச்சரேன்னு செல்வ பெருந்தகைக்கு ஒரு தம்பி போஸ்டர் அடிச்சாருன்னு செல்வ பெருந்தகை பறந்து அடிச்சு போய் அந்த போஸ்டர் ஒட்டின தம்பிய விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டேன், அது எனக்கும் அந்த போஸ்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப கூட்டணி கட்சி எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்படணும்? திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, கூட்டணியில் நாங்கள் இருந்து இடத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்பதுதானே நிலைப்பாடாக இருக்கணும். அப்ப அந்த கண்ணியமும் அந்த மாண்பும் பாஜக கிட்ட இருக்கா? பாஜக ஏன் அந்த மாண்பை கடைபிடிக்கல? அப்போ காங்கிரஸ் திமுக லீடு எடுக்கும் போது பின்னால் நிற்கிற கட்சியாக இருக்கு. ஆனா பாஜக அப்படி அல்ல. பாஜக லீடு எடுத்து என் பின்னாடி நீ வான்னு அதிமுகவை அழைச்சிக்கிட்டு போகுது. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி பின்னங்கால் பிடரியில் அடிக்க அமித்ஷா எந்த பக்கம் ஓட சொல்கிறாரோ அந்த பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் அமித்ஷாவினுடைய பேச்சு உணர்த்துகிறது.